ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் வரப்போகுது. எப்பா என்ன மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது சாம்ராஜ்யமாக ரெண்டு சாம்ராஜ்யமாக பிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அப்படி தானே இருக்குது. பிக் பாஸ் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எங்கெங்கே ஆப்போ சொருகணுமோ சொருகியிருக்காரு. குறிப்பாக அன்புக்கு அங்கே போட்டு புலந்திருக்காரு. வேற லெவல் வெறித்தனமான சம்பவம் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் சூப்பர்ப்பா அப்போ நம்ம இருந்துச்சு. ஸோ ரெண்டு ராஜா யார் யாருன்னா தர்பீஸ் நாட்டு இளவரசர் பேர் வந்து ராஜா பேர் வந்து தர்பீஸ், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு. கானா உலகத்துக்கு வந்துட்டு கானா, சரிங்களா? ராஜா மாதா கனி எப்படி? ஏன்னா விஜய் பார்வதி ராஜா மாதான்னு சொல்லும்போது கனி செம்ம டென்ஷன் ஆனாங்க. இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு அப்பயே நினச்சேன். வைப்பாங்கன்னு நினச்சேன், வச்சுட்டாங்க. ராஜா மாதா கனி. கனிக்கு வந்துட்டு 3 இளவரசிங்க, அதாவது அங்கே வந்து 3 இளவரசி இருப்பாங்க. யாருன்னா விஜய் பாரு, வியானா, அரோரா. அவங்க 3 பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா தர்பீஸ் மேலே ஒரு கண்ணு. ஆனால் என்னை தாண்டி தான் நீ தர்பீஸ் கிட்ட போகணுன்ற மாதிரி கண்டிப்பானவங்க நம்ம ராஜா மாதா, சரிங்களா? அதனால இந்த 3 பேர் இவங்களை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணால் தான் அங்கே போக முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசிகள் வந்து சொல்லிட்டோம்ல. இளவரசி 1 யார் தெரியுங்களா? நம்ம விஜய் பாரோட எக்ஸ்லவர் யார் தெரியுமா? நம்ம கமருதீன். ஸோ முன்னாடி காதலில் வந்துட்டு ஏமாற்றிருப்பாங்க போல கமருதீனை. ஸோ அதே மாதிரி வந்து பேச்சால் வந்துட்டு எதிரிகளை ஓடக்கூடிய ஆற்றல் இந்த இளவரசி பாருக்கு இருக்குது. அடுத்தது அரோரா. அவங்க வந்துட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க, மயக்கி. அதாவது நம்ம தர்பீஸ் ராஜாவை ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இன்னொன்று வியானா கொஞ்சம் பேசுகிறாங்க இல்லையா, அதையே வச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு தர்பீஸ் ராஜாவோட அந்த கர்ணன் டயலாக் அதை வந்து பார்த்தா ஒரு குஷி ஆகிடுவாங்க, சரிங்களா? அடுத்தது இந்த நாட்டு தளபதி யார் அப்படி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு தளபதியாகவும் வந்துட்டு பிரஜனை போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. 2 பேருக்கு ரகசிய லவ் இருக்குது, ரகசிய கூட்டு வேறு இருக்குன்ற மாதிரி போட்டாங்க. 2 பேரும் டீசெண்டாக கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அடுத்தது சபரிக்கு வந்துட்டு ஒரு செம்மையாக வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்னா சேவகன் கொடுத்துட்டு ரம்யா மேலே ஒரு கண்ணு போச்சா. அண்ணன் நான் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் தங்கச்சி வேஷமாக போட்டுட்ருக்கீங்க, இந்தா உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்புன்ட்டு சபரி ஷாக்காட்டாப்பில். சபரி மட்டுமா ராஜம்மா தான் சொல்லும்போது கண்ணு ஷாக்கு. என்னடா இது இப்படி இருக்கேன்ற மாதிரி இருந்தது. ஸோ ரம்யா வந்து ஆடல் பாடல் கலைஞர் நம்ம கானா உலகத்தில். அவங்க வந்து இந்த ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்கு வேலை. ஆனால் இங்கேருந்து பார்த்து சைக்கிள் கேப்பில் போயிட்டு சைட் டெஸ்ட் வந்துடுவாரோ நம்ம சபரி. சூப்பரில். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு வந்து எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் வந்துட்டு பணியாட்கள், எஃப்ஜேவையும் சுபிக்ஷாவையும் பணியாட்கள் போட்டதில் எஃப்ஜே செம்ம டென்ஷன் ஆகிட்டார். சுபிக்ஷாவும் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இதுன்னு. இவங்களுக்கு தான் வந்தது அந்த வீடு, அந்த அரசவையை வந்துட்டு சமையலாக இருந்தாலும் சரி, பராமரிப்பு வேலை எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும். ராஜகுரு வந்து திவ்யாவை போட்டாங்க. திவ்யாவுக்கு என்ன போட்டாங்கன்னா வியூகம் அமைப்பாங்க, வியூகம்லாம் அமைப்பாங்க. ஆனால் அந்த வியூகத்துலேயும் மாட்டிப்பாங்க. காசிப் ராணின்ற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக காசி பேசிகிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி போட்டு விட்டாங்க. பாவம் திவ்யாவுக்கு ஒரு ஆப்பு. அடுத்தது கானா உலகத்தில் பார்த்தீங்கன்னா வினோத் மொரட்டு சிங்கிள். அவருக்கு லவ் ஆகவே ஆகாது, ஏன்னா கல்யாணமே ஆகலை. ஒரே சோகம். பாட்டில் நல்லா போடவர் போல இருக்குது. புலவர் அங்கே வந்து விக்கல் சிக்கல்மை கொடுத்துட்டாங்க. ஏன் புலவர் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா விஜய் பார்வதி சொன்னாங்களா பானபாத்திர ஓனாண்டி. விக்கல்ஸை வந்து புலவர்னு சொன்னோம். எல்லாருமே பானபாத்திர ஓனாண்டி கத்தி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாடி ஷேமிங் வேணான்ட்டார் அவர். அது வந்து ஆக்சுவலாக பாடி ஷேமிங்கு கிடையாது. பானபாத்திர ஓனாண்டிறது ஒரு புலவர் பேர் தான். அதான் அவர் வந்து தவிர்க்கணும். அந்த இது டேக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு அதுக்காக. ஆனால் செம்ம மொக்க வாங்கினார் நம்ம விக்கல்ஸ் விக்ரம். அதேமாதிரி இவரோட வேலை என்ன தெரியுமா? வஞ்ச புகழ்ச்சி செய்பவர்னு போட்டாங்க. எல்லோரும் செம்ம சிரிப்பு. பேசுகிற அப்படின்ற மாதிரி. அடுத்தது தளபதி வந்து பிரச்சனை போட்டாங்க. அது அங்கேயே ஒரு லவ் ட்ராக் போட்டாங்க. கமருதீன் வந்துட்டு மந்திரி, அவருக்கு வந்து லவ் பிடிக்காது, ஏன்னா அவங்க ஏமாற்றிட்டாங்கல்ல நம்ம விஜய் பார்வதி, அதனால். அதே மாதிரி அவருக்கு செம்மையான ஒரு ட்ராக் என்ன திரும்ப கொடுத்துருக்காங்க, கலாச்சார காவலர். ஏன் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த டபுள் மீனிங் ஜோக்கில் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. அது ஜோக்காக கிடையாது, ஒன்று பேசியிருப்பாங்க. இந்த சாப்பாடு விஷயத்தை வச்சு அது வந்து ரொம்ப கேவலமாக வெளியில் போச்சு. ஸோ அதனால் கலாச்சார காவலர்னு கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு ஆப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரம்யா, அவங்க ஆட்டக்காரி. ஆட்டக்காரினே கொடுத்துட்டாங்க பாவம். அதே மாதிரி ராஜாவை மகிழ்விக்கிறதா இவங்களுக்கு வேலையே. அப்புறம் அமித் கெமியை வந்துட்டு புது காவலர்கள், பனி காவலர்கள்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அதே தான். இந்த எஃப்ஜே சுபிக்ஷாக்கு என்ன வேலையோ அதுதான். அப்படி போட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு பிக் பாஸ். அதாவது அவர் என்னென்னா, நீங்களே இவ்வளோ கொந்தளிக்கும் போது எனக்கு எவ்வளோ கொந்தளிப்பாக இருக்கும், வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லிட்டு சொருகியிருக்காரு நம்ம பிக் பாஸ். செம மாதம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வேறு லெவல் வெறித்தனமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதோட உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்க? இதில் யாருக்கெல்லாம் வந்து செம ஆப்பாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.